கழிவு மேலாண்மைக்கான பொதுவான குறியீட்டை படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதனை 3 Rகள், அதாவது 3 Rகள்: குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. 3 Rகள். குறைத்தல் என்பது கழிவுப் பொருள்களை குறைவாக உருவாக்குவது அல்லது பயன்படுத்துவது என பொருள்படும். அதாவது குறைவான கழிவினை உருவாக்கும் பொருள்களை வாங்கி பயன்படுத்துவதாகும். இதுவே முதன்மையாக செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயலாகும். குறைவான கழிவுகளை நாம் எப்படி உருவாக்க முடியும்? என நம்மை நாமே கேட்டுக்கொள்வது எளிது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சில எடுத்துக்காட்டுகளை காண்க. குறைத்தலுக்கான குறியீடாகும் இது. 1. நீங்கள் ஒரு மை பேனா வாங்கி பயன்படுத்தும் போது அதில் மை தீர்ந்தால் மட்டுமே மீண்டும் நிரப்பி பயன்படுத்தலாம். மை என்றால் இங்க், அதாவது இங்க் பேனா. பேனாவில் இங்க் தீர்ந்தால் மீண்டும் நாம் இங்கை நிரப்பி அதை பயன்படுத்த முடியும். இது ஒரு வகையான கழிவுகளை குறைப்பதற்கான வழிமுறையாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆலோசனையாக. 2. உங்கள் பெற்றோருடன் கடை வீதிக்கு செல்லும்போது நீங்கள் ஒரு துணிப்பையை எடுத்துச் செல்வதால் அங்கு நீங்கள் நெகிழிப் பைகளை வாங்குவதை தவிர்க்க முடியும். கடையில் இனிப்புகளை வாங்க சில்வர் பாத்திரங்களை, டிஃபன் பாக்ஸ் பயன்படுத்தலாம். அதாவது கடைக்கு செல்லும் பொழுது நாம் பாத்திரங்களை எடுத்துச் சென்றால், உணவகங்களுக்கு அல்லது இனிப்பகம் போன்ற கடைகளுக்கு செல்லும் பொழுது நாம் பாத்திரங்களை எடுத்துச் சென்றால் பிளாஸ்டிக் நெகிழி பொருட்களை, நெகிழி கவர்களை நாம் வாங்குவதை தவிர்க்கலாம். அதன் மூலம் குப்பைகள் சேராமலும் தடுக்கலாம். அதேபோல் கடைக்கு செல்லும் பொழுதும் நெகிழி பைகளை தவிர்ப்பதற்காக துணிப்பைகளையோ அல்லது கூடைகளையோ நாம் எடுத்துச் செல்வதும் சிறந்த வழிமுறையாகவும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4. வீட்டு உபயோகப் பொருள்கள் மற்றும் உணவுப் பொருள்களை நாம் மொத்தமாக சந்தைகளில் வாங்குவதால் அதிக கழிவுகளை குறைக்கலாம்.
அதாவது நமக்கு தேவைப்படக்கூடிய உணவுப் பொருட்களை மொத்தமாக சந்தைகளில் வாங்குவதன் மூலமாக கழிவுகள் சேருவதை நாம் குறைக்க முடியும் என்று இங்கு ஆலோசனையாக தரப்பட்டிருக்கிறது. தினமும் கடைக்கு சென்று ஒவ்வொரு பொருளாக அன்றன்றைக்கான பொருளாக வாங்காமல் மொத்தமாக ஒரு வாரத்திற்கு தேவையான பொருட்களையோ அல்லது ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களையோ நாம் கடைகளில் சென்று வாங்கும் பொழுது நெகிழி பொருட்களோ அல்லது வேறு விதங்களில் கழிவுப் பொருட்களோ நாம் சேர்க்காமல் தடுக்க முடியும் என்பதாக இங்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்து மகிழ்வோம். காலியான நீர்க்குடுவை பயன்படுத்தி பறவை ஊட்டி பேர்ட் ஃபீடர். படத்தில் நீங்கள் பார்ப்பது பறவை ஊட்டி, அதாவது பேர்ட் ஃபீடர். பயன்படுத்திய பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மலர் குவளை, எழுதுகோல் தாங்கி. படத்தில் நீங்கள் பார்ப்பது எழுதுகோல் தாங்கி, அதாவது பென் ஸ்டாண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது போன்ற ஒரு மாதிரி வடிவத்தை நாம் விதவிதமாக செய்து பயன்படுத்தலாம். மலர் குவளை, படத்தில் நீங்கள் பார்ப்பது மலர் குவளையின் ஒரு அமைப்பு. இது போன்ற வெவ்வேறு மாதிரிகளின் வடிவங்களிலும் நாம் இதை செய்து பயன்படுத்தலாம். வீட்டில் தொங்கவிடும் அலங்கார ஜாடி போன்றவற்றை படத்தில் காட்டியுள்ளவாறு தயாரிக்கலாம். படத்தில் நீங்கள் பார்ப்பது அலங்கார ஜாடி. இது போன்ற வெவ்வேறு வடிவங்களை நாம் செய்து பயன்படுத்தலாம். படத்தில் நீங்கள் பார்க்கின்ற இந்த வடிவமானது முழுக்க ஒரு நெகிழி நீர்க்குடுவையினாலேயே செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே குச்சி போன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் கூட இந்த நெகிழி நீர்க்குடுவையை கத்திரிக்கோல் கொண்டு கட் செய்வதன் மூலமாக, அதாவது கத்தரித்து இவை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்களும் வீட்டில் முயற்சி செய்து பாருங்கள். மறுபயன்பாடு. படத்தில் நீங்கள் பார்ப்பது மறுபயன்பாடு என்னும் நிகழ்விற்கான குறியீடு. மறுபயன்பாடு என்பது ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் ஒரே பயன்பாட்டிற்கோ அல்லது வேறு பயன்பாட்டிற்கோ உபயோகப்படுத்துவதாகும். மறுபயன்பாட்டில் குறைந்த கழிவுகளை உருவாக்குவதனால் அவைகளை குப்பைகளாக குவிப்பதை தவிர்க்கலாம். மேலும் மறுபயன்பாட்டினால் செலவு, ஆற்றல் மற்றும் நேரம் சேமிக்கப்படுகிறது. வீட்டில் உள்ள பொருள்களை மறுபயன்பாடு செய்வதற்கான சில எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. பழைய துணியினை வீடு மற்றும் மிதிவண்டியை சுத்தம் செய்ய பயன்படுத்தலாம். 2. ஜாம் மற்றும் ஊறுகாய் ஜாடிகளை பொருள்கள் சேமித்து வைக்க பயன்படுத்தலாம். 3.
பழைய ஆடைகளை ஏழை குழந்தைகளுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம். நன்கொடையாக என்றால் தானமாக, தர்மமாக, அது ஒரு உதவி செய்யும் விதமாக கொடுக்கலாம். 4. நீங்கள் பழைய பொருளை மறுபயன்பாடு செய்யலாம் மற்றும் புதிய பொருள் ஒன்றை உருவாக்கலாம். எடுத்துக்காட்டாக, நெகிழி குடுவையை எழுதுகோல் தாங்கியாகவோ அல்லது பறவை ஊட்டியாகவோ செய்து பயன்படுத்தலாம். நீங்கள் பார்க்கும் இப்படங்களில் பிளாஸ்டிக் குடுவைகள் மற்றும் அட்டை பெட்டிகள், கண்ணாடி மற்றும் பிளாஸ்டிக் ஜாடிகள் போன்றவை எவ்வாறு மறுபயன்பாடு செய்யப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மறுசுழற்சி. மறுசுழற்சி என்பதற்கான குறியீடு படத்தில் நீங்கள் பார்ப்பது மறுசுழற்சி என்பதற்கான குறியீடு ஆகும். மறுசுழற்சி என்பது பயன்படுத்திய பின் தூக்கி எறியும் பொருள்களிலிருந்து புதிய பொருள்களை உருவாக்குவதாகும். மறுசுழற்சி ஆற்றலையும் நேரத்தையும் எடுத்துக்கொண்டாலும் புதிய பொருள்களை உருவாக்க தேவைப்படும் நீர், தாதுக்கள், மரம் போன்ற வளங்களை சேமிக்க உதவுகிறது. சில பொருள்கள் எவ்வாறு மறுசுழற்சி செய்யப்படுகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். 1. குப்பைகளை கொள்முதல் செய்பவரிடம் பழைய செய்தித்தாள்கள், குறிப்பு புத்தகங்கள் மற்றும் மாத இதழ்கள் விற்கப்படுகின்றன. அவை பின்னர் புதிய காகிதங்களாக உருவாக்கப்படுகின்றன. 2. பெட் குடுவை நெகிழி நூல்களாக மறுசுழற்சி செய்யப்பட்டு பின்னர் விளையாட்டு ஆடைகள் தயாரிக்க பயன்படுகின்றன. 3. பழைய கண்ணாடி குடுவை மற்றும் உடைந்த கண்ணாடி துண்டுகள் உருக்கப்பட்டு புதிய கண்ணாடி பொருள்களாக தயாரிக்கப்படுகின்றன. 4. உடைந்த உலோக பொருள்களான உணவு கலன்கள் மற்றும் தட்டுகள் உருக்கப்பட்டு புதிய பொம்மைகளாக
மாற்றப்படுகின்றன மாற்றப்படுகின்றன. படத்தில் நீங்கள் பார்க்கின்றதான அட்டை பெட்டிகள், நெகிழி குடுவை மற்றும் மரத்துண்டுகள் போன்றவை அனைத்தும் மீண்டும் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன.